Hi friends, welcome back to my YouTube channel Science with Tamil. நான் உங்க நிதிஷ் குமார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னா how do cows produce milk, அதாவது கவ் வந்து எப்படி வந்து மில்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மில்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் இருக்குன்றது. அதையும் தாண்டி வந்து கவ்வை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரெக்னன்சி பீரியட் வந்து கிட்டத்தட்ட 9 to 10 months. அது மட்டும் இல்லாமல் ஒரு கவ்வோட லைஃப் ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா 18 to 22 years வந்து அது ஒரு கவ்வோட லைஃப் ஸ்பேன். அப்புறம் இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, கவ்வோட அந்த டைஜஷன் ஸ்டொமக் சேம்பர் வந்து 4 சேம்பர்டு ஸ்டொமக் இருக்கும் கவுக்கு. ஃபர்ஸ்ட் ரூமன், செகண்ட் ரெட்டிகுலம், தேர்ட் ஒமேசம் அண்ட் ஃபோர்த் இஸ் அபோமேசம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரூமன் ரீஜன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ரீஜனாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெட்டிகுலம் ரீஜனில் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கவ் வந்து ஃபஸ்ட்டே கிராஸ் எல்லாத்தையுமே முழுங்கி அது வந்து ஒரு உருண்டை மாதிரி அது உள்ளே ஃபார்ம் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதோட அதாவது மவுத்துக்கு வந்து திருப்பி அந்த செகண்டரி டைஜஷனுக்காக வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து மாடு அசை போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அசை அந்த கட்ஸை ஃபார்ம் பண்ணுறத இந்த ரெட்டிகுலம் பண்ணும். அதுக்கடுத்தது ஒமேசம். இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். இந்த அபோமேசம்ன்றது ஃபைனல் எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ், அந்த டைஜஷனை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கவ் வந்து மோஸ்ட்லி கிராஸை தான் சாப்பிடும். கிராஸ்ன்னு எடுத்துக்கிறப்ப அதில் நிறைய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கும், லைக் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகும் பை த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் இருக்க முக்கியமான காம்பவுண்ட் செல்லுலோஸ். இந்த செல்லுலோஸ்ன்ற காம்பவுண்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸால் பிரேக் டவுன் ஆகப்பட்டு சிங்கிள் சுகர்ஸ், அதாவது சிம்பிள் சுகர்ஸ்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸ் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறமா அங்கே ஃபெர்மெண்டேஷன் வந்து டேக் ஓவர் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு வந்து அந்த பாலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுது. அது வந்து எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது அதோட காஃப், அந்த கன்றுக்காக தான் அது வந்து மில்க் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அது மில்க் கொடுக்குற அந்த பீரியட் தான் வந்து லாக்டேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு கவ் வந்து 10 மாதம் வந்து ப்ரெக்னன்சி பீரியட்லேருந்து அது டெலிவரி ஆனதுக்கப்புறமா வந்து லாக்டேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எல்லா கவுமே வந்து 2 months ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த ரெஸ்ட் இருக்க பீரியடு ட்ரை பீரியட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து செகண்ட் ப்ரெக்னன்சியை ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு வர மில்கை தான் வந்து பார்த்திங்கன்னா காலஸ்ட்ரம்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் வந்து சீம்பால்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாதிரி திக்கான ஒரு ரிச் ப்ரோட்டீனாக இருக்கக்கூடிய ஒரு எல்லோ கலர் ஃப்ளூயிடாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் அது வந்து ஆஃப்டர் 25 daysக்கு அப்புறமா தான் அந்த ஒயிட் கலர் மில்கே வந்து கவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அப்படி வர மில்கில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய செகண்டரி ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். லைக் மில்க், கர்ட், பட்டர் மில்க், சீஸ், யோகட், யாகுல்ட், இந்த மாதிரி நிறைய ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸுமே வந்து வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்னால நம்ம மில்க்லேருந்து கன்வெர்ட் பண்ணி சேல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ்லேருந்து ஒரு கிராஸ் சாப்பிட்டு கவ் வந்து எப்படி வந்து மில்க் ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்த்தோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ஃபார் யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.